அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த தகவல்கள் வெளியாவதில் தொடர் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பதை இறுதி செய்வதில் தாமதம் நீடிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதிகளின் எண்ணிக்கையில் அதிமுக பாஜக இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் அமமுகவும் இரட்டை இலக்கத்தில் சீட்டை எதிர்பார்ப்பதாகவும் தொடர்ந்து தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இதுகுறித்த விவரங்களோடு இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, ஒருபுறம் திமுக தன்னுடைய தொகுதி பங்கீட்டை அடுத்தடுத்து உறுதி செய்து வருகிறது. மற்றொரு புறம் அதிமுக கூட்டணியில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொகுதி பங்கீடு செய்வதில் தாமதம் ஏற்படுகிறது. கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகளை கோரிக்கை வைக்கிறார்கள்? அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு வந்துவிட்டு சென்ற பிறகு இந்த கூட்டணி உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அமமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, நாங்கள் நேரடியாக பாஜகவுடன் நடத்துகிறோம் என்று அவர் கூறிவிட்ட நிலையில் தற்போது அமமுக 12 இடங்களை கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 18 எம்எல்ஏக்கள் தினகரனோடு வந்த நிலையில் தற்போது 8 எம்எல்ஏக்கள் மட்டுமே மீதம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடம் வேண்டும். மேலும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நால்வருக்கு அந்த இடம் வேண்டும். எனவே 12 தொகுதிகளாகவும் உறுதி செய்துவிட வேண்டும் என்று தினகரன் முடிவில் இருக்கிறார். ஆனால் அதிமுகவோ அதிகபட்சமாக 5 இடங்களை மட்டுமே ஒதுக்க முடியும் என்ற நிலையில் இருப்பதால் பாஜக தனது கூட்டணி ஆதரவாளர் கட்சியுடன் ஒருங்கிணைந்து மொத்தமாக 40 தொகுதியில் அதிமுகவுடன் கேட்பதாக சொல்லப்படுகிறது. பாஜக நேரடியாக நிற்பதற்கு 25 தொகுதியிலும் பாஜக தற்போது இருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூடுதலாக 15 இடங்கள், அதில் ஒரு சிலர் தாமரை சின்னத்திலும் நிற்கலாம். எனவே அதன் அடிப்படையில் தற்போது அவர்கள் 40 இடங்கள் வரை கேட்பதாக சொல்லப்படுகிறது. முதற்கட்டமாக 60 தொகுதிகள் என்ற ஒரு முதற்கட்ட பட்டியலை அதிமுகவிடம் பாஜக கொடுத்த நிலையில் அந்த பட்டியலே அதிமுகவினருக்கு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. என்றால் அந்த 60 தொகுதியுமே அதிமுக எளிதில் வெற்றி பெறக்கூடிய, அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள். எனவே அதை மையமிட்டு பாஜக கேட்பது குறித்து தற்போது பேச்சுவார்த்தையில் இழுபறி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மோடி அவர்கள் வந்துவிட்டு போன பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணிகள் உறுதியான பிறகு தற்போது இந்த இடம் ஒதுக்கீடு என்ற அடிப்படையில் தொகுதி பங்கீடு, எந்த தொகுதியை அடையாளம் காணுவது என்பது குறித்தும் தற்போது அந்த இழுபறியை தொடர்ச்சியாக நீடித்து வரும் நிலையில் இந்த வாரத்திற்குள்ளாக, அதாவது வருகின்ற வாரத்திற்குள்ளாக அனைத்து பணிகளை முடிக்க வேண்டும் என்று அதிமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.